Hi friends, இன்னைக்குள்ள வீடியோல ஒரு ஆரி neck work எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த neck designல சரி thread யூஸ் பண்ணி இந்த மாதிரி chain stitch போட்டு எடுத்துக்கலாம். இப்போ செயின் ஸ்டிட்ச் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டோம். இனி அடுத்து சுகர் பீட் யூஸ் பண்ணி அடுத்த லைன் ஸ்டிட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அகைன் சுகர் பீட் யூஸ் பண்ணி லாஸ்ட் லைன்ல இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணலாம். இப்போ இந்த டிசைன்ல ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பிங்க் கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சர்தோசி யூஸ் பண்ணி இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இனி இந்த டிசைனில் நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டோன் லேஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் டிசைனோட கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலாம். இனி இந்த டிசைனோட மேலே நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இனி என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிசைனோட மேலே பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரிங் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் டிசைன் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ஒயிட் கலர் ஃப்ளாட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் இந்த ஃப்ளாட் பீடு சுற்றி அவுட்லைனில் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். இனி ஃபைனலாக இந்த கிளாஸ் பீட் அண்டு இந்த சின்ன ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைனோட இடையில இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்.